மனித சமூகத்திற்கு, குறிப்பாக மூமின்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய பெரிய அருட்கொடை என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று திருக்கலிமாவை மொழிந்து அவனால் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஹிதாயத்து என்று சொல்லக்கூடிய நேர்வழி என்னும் அருட்கொடை. அந்த அருட்கொடைகளுக்கு அடுத்தபடியாக மனித சமூகத்திற்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய பெரிய நிஅமத் ஆஃபியத் என்று சொல்லக்கூடிய உடல் நலம் சார்ந்த அல்லது எல்லா வகையான நலம் சார்ந்த ஒரு அப்பழுக்கற்ற வாழ்க்கை. இந்த நிஅமத்துகளை குறித்து அல்லாஹ் சொல்லுகிற பொழுது வஇன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ் உங்களுக்கு புரிந்திருக்கிற நிஅமத்துகளை நீங்கள் எண்ணி பார்ப்பதற்கு முயற்சித்தால் அதை உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று சவால் விட்டு பேசுகிறார். அந்த சவாலை எதிர்கொண்டு ஜெயித்தவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அந்த அளவுக்கு ஏராளமான நிஅமத்துகளை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா மனிதர்களுக்கு புரிந்திருக்கிறார். திருக்குர்ஆனுடைய 2 இடங்களில், வெவ்வேறு இடங்களில் அல்லாஹ் இந்த நிஅமத்தை குறித்தும் அந்த நிஅமத்துகளை உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்பதை பற்றியும் சவால் விட்டு பேசுகிறார். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கிற நிஅமத்துகளை உங்களால் எண்ண முடியாது. ஏனென்றால் அவை கணக்கில் அடங்காதவை. அதில் பெரும்பாலானவை கண்டும் காணாமல் கவனத்தில் வராதவை. அந்த நிஅமத்துகள் இல்லை என்றால் மனித வாழ்க்கை ஸ்தம்பித்து போய்விடும் என்கிற கருத்தெல்லாம் இந்த வசனங்களுக்குள்ளே உள்ளடங்கி இருக்க. ஆக அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா வழங்கி இருக்கக்கூடிய இந்த ஆஃபியத் என்று சொல்லக்கூடிய அந்த நிஅமத் அல்லது யகீன் என்று சொல்லக்கூடிய ஹிதாயத்தை பெற்றுத்தரக்கூடிய இந்த நிஅமத், இதை குறித்து பெரும்பாலும் நாம் உணர்வதே இல்லை. பாரம்பரியமாக ஒரு முஸ்லிம் தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த ஒரு முஸ்லிமுக்கு இஸ்லாத்தின் அருமை பெருவை அவ்வளவு எளிதாக புரிவதில்லை. ஆனால் சத்தியத்தை தேடி பயணம் மேற்கொண்டு எல்லா மதங்களை குறித்தும் ஆய்வு செய்து அந்த மதத்தில் கொஞ்ச நாள், இந்த மதத்தில் கொஞ்ச நாள், இந்த சித்தாந்தத்தில் கொஞ்ச நாள் என்று கொஞ்ச காலம் இப்படியே பயணம் செய்து கடைசியில் இஸ்லாம் தான் சத்திய மார்க்கம் என்று அல்லாஹ் அவர்களுக்கு உணர்த்தியதற்கு பிறகு அந்த கலிமாவை சொல்லுகிற பொழுது அவர்கள் அடையக்கூடிய மகிழ்ச்சி இருக்கிறது பாருங்கள். அந்த மகிழ்ச்சியை நாம் உணர்ந்ததில்லை. இணையதளங்கள் வழியாக புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள், மேலை நாடுகளில் குறிப்பாக, அவர்களுக்கு அந்த பள்ளிவாசலில் அந்த இமாம் கலிமாவை சொல்லிக் கொடுக்கிற பொழுது, கலிமாவின் பொருளை அவர்கள் உணர்ந்து சொல்லுகிற பொழுது, அவர்களையும் அறியாமல் அவர்கள் சிந்தக்கூடிய அந்த கண்ணீர் இருக்கு பாருங்கள், அந்த கண்ணீரின் மகத்துவத்தை நாம் உணர்வதில்லை. அது மாதிரி ஒரு பெரிய நிஅமத்து தான் கலிமாவை போல, தௌஹீதை போல, ஹிதாயத்தை போல, இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த சத்திய மார்க்கத்தை போல ஒரு மிகப்பெரிய நிஅமத்து தான் ஆஃபியத் என்று சொல்லக்கூடிய ஒரு நிஅமத். ஆஃபியத் என்று சொன்னால் உடல் நலம் என்று பொருள். வெறும் உடல் நலத்தை மட்டும் அந்த வார்த்தை குறிக்கவில்லை, எல்லா வகையான நலத்தையும் இந்த ஆஃபியத் என்று சொல்லக்கூடிய வார்த்தை குறிக்கிறது. அரபியிலே சில வார்த்தைகள் இருக்கிறது, அந்த வார்த்தையை வேறு மொழியில் மொழிபெயர்க்க முடியாது. புரிந்து கொள்வதற்காக நாம் சொல்லிக் கொள்ளலாம், அதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் வேறு மொழியில் மொழிபெயர்க்க முடியாத, அப்படி மொழிபெயர்த்தால் ஒரு விரிந்த பொருளை தராத அரபு மொழிக்கு மட்டுமே சொந்தமான சில சொற்கள் இருக்கிறது. அந்த சொற்களை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் மொழிந்தார்கள், கற்றுக் கொடுத்தார்கள். அதை அப்படியே அந்த மொழியில் கற்றுக்கொண்டால் அதற்குரிய நன்மை நமக்கு கிடைக்கும். பரக்கத் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, எப்படி மொழிபெயர்ப்பது? மொழிபெயர்க்க முடியாது. ரிஸ்க் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கிறது, நாம் ரிஸ்க் என்று சொன்னால் சாப்பாடு, உணவு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது பரந்துபட்ட பொருள் கொண்ட ஒரு வார்த்தை. ஆஃபியத் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது, அந்த ஆஃபியத் என்று சொன்னால் நாம் உடல் நலம் என்று நினைக்கிறோம். உடல் நலம் மட்டுமல்ல, எல்லா வகையான நலனையும்
ஒரு மனிதன் பதற்றம் இல்லாமல், டென்ஷன் இல்லாமல், கோபதாபங்கள் இல்லாமல், பயம் இல்லாமல், அச்சம் இல்லாமல் நிம்மதியாக அவனால் வாழ முடிகிறது என்று சொன்னால் அது நலவுக்குரிய வாழ்க்கை, அது ஆஃபியத்தான வாழ்க்கை என்று பெருமக்கள் நமக்கு சொல்கிறார்கள். அதனால் தான் அரபியிலே தான் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும் பெரியவர்கள் சொல்வார்கள். அரபியில் அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் என்பது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும்தான் புரியும், நமக்கு புரியாது. எனக்கு அரபியிலே கேட்க தெரியாவிட்டால் நாம் நம்முடைய தாய்மொழியில் கேட்டுக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் சில பேர் அரபியில் தான் கேட்க வேண்டுமா, தாய்மொழி அல்லாஹ்வுக்கு தெரியாதா என்று கேலியாக பேசுகிறார்கள், புரியாமல் பேசுகிறார்கள். ஆஃபியத் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, பரக்கத் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, ரிஸ்க் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, இன்னும் இது போன்ற சிஹத் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, ராஹத் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, ரபாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, இதை சொந்த தாய்மொழியில் நாம் ஒருபோதும் மொழிபெயர்த்து சொல்ல முடியாது. இந்த வார்த்தைகள் இடம்பெற்ற துஆக்களை அந்த மொழியில் தான் ஓத வேண்டும். அதற்கு அந்த நேரத்தில் என்ன பொருள் என்பதை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தெரிவார்கள். அப்படி ஆஃபியத் என்று சொல்லக்கூடிய வார்த்தை பரந்துபட்ட பொருள் கொண்ட ஒரு வார்த்தை. நாம் உடல் நலம் என்பதை மட்டும் நாம் சொல்லவில்லை. நம்முடைய சொத்து பாதுகாக்கப்படுகிறது, சொத்து ஆஃபியத்தாக இருக்கிறது என்று அர்த்தம். நாம் ஒரு இடத்திற்கு பயணம் மேற்கொள்ளுகிறோம், பயணம் புறப்பட்ட இடத்திலே இருந்து எங்கே சென்று சேர வேண்டுமோ அந்த இடம் வரைக்கும் எந்த ஆபத்தும் இல்லாமல், விபத்தும் இல்லாமல் பத்திரமாக போய் இறங்குகிறோம் என்று சொன்னால் அந்த பயணம் ஆஃபியத்தான பயணம் என்று அர்த்தம். நம்முடைய பிள்ளை கல்லூரிக்கு சென்றிருக்கிறார், அது பெண் பிள்ளையாக இருக்கலாம், ஆண் பிள்ளையாக இருக்கலாம். கல்லூரிக்கு அவன் கல்லூரியை முடித்து வருகின்ற வழியில் சாலையில் எங்கோ ஒரு சின்ன கலவரம். அந்த கலவரத்தில் ஈடுபட்ட வன்முறையாளர்கள் அங்கே வரக்கூடிய அரசு பேருந்தின் மீது கற்களை அடித்து வீசி நொறுக்கி அதை சேதப்படுத்துகிறார்கள். அங்கே வரக்கூடிய காவல்துறை அங்கே சுற்றி இருக்கிற குற்றவாளிகளை தவிர்த்து பேருந்துக்காக காத்து நிற்கிற நம்முடைய பிள்ளைகளையும் சேர்த்து அழைத்து கொண்டு போகிறார்கள். நம்முடைய வீட்டுக்கு தகவல் வருகிறது, உங்க பிள்ளை எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நிற்கிறான் என்று தகவல் வருகிற பொழுது நமக்கு எவ்வளவு பதற்றமாக இருக்கும். வெறுமனே கல்லூரிக்கு சென்று பத்திரமாக வீடு திரும்ப வேண்டிய பிள்ளை ஒரு காவல் நிலையத்தில் வந்து நிற்கிற பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பதற்றம், அந்த பிள்ளையை மீட்பதற்காக நாம் நடத்துகிற போராட்டம், அந்த பிள்ளை ஒருவேளை அன்றைய தினம் வீட்டுக்கு வரவில்லை என்று சொன்னால் நாம் இழக்கிற துக்கம் அல்லது தூக்கம், இந்த கவலை, சொந்த பந்தங்களுக்கு தெரிந்துவிட்டால் எப்படியெல்லாம் பேசிக்கொள்வார்கள் என்கிற அந்த ஆதங்கம் எல்லாம் நாம் ஆஃபியத்தை இழந்து விட்டோம் என்பதற்கான அடையாளம். எனவே உடல்நலம் சார்ந்து மட்டுமல்ல, எல்லா வகையான ஆஃபியத்தையும், எல்லா வகையான நலத்தையும் அந்த வார்த்தை குறிக்கும். நன்றாக இருக்கிறீர்களா என்று கேட்கிற பொழுது ஆஃபியத்தாக இருக்கிறீர்களா என்று கேட்பதற்கான அர்த்தம் அதுதான். நீங்க எல்லா வகையிலும் நல்லா இருக்கிறீர்களா என்று அதற்கு பொருள். எனவே இந்த ஆஃபியத் என்பது அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பெரிய செல்வம். நாம் அதை சரியாக உணர்வதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா, நிஅமத்தானி அஸீமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீருன் மினன் நாஸ் அஸ்ஸிஹத்து வல் ஃபராக். மனித சமூகத்திற்கு அல்லாஹ் விலை மதிப்பில்லாத, விலை மதிப்பற்ற இரண்டு பெரிய செல்வத்தை வழங்கி இருக்கிறார். அந்த செல்வத்தின் விஷயத்தில் மனிதர்கள் ரொம்ப அசட்டையாக, அலட்சியமாக, கவனக்குறைவாக, கேர்லெஸ்ஸாக இருக்கிறார்கள். அதை அவர்கள் சரியாக உணர்வதில்லை. அது ஒரு நிஅமத்து என்பதையே அவர்கள் உணரவில்லை என்று சொல்லிவிட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸிஹத்து வல் ஃபராக், ஒன்று உடல் நலம், இன்னொன்று ஆரோக்கியம், ஓய்வு என்று சொன்னார்கள். ஆரோக்கியமும் ஓய்வும் அல்லாஹ் தந்திருக்கிற மிகப்பெரிய செல்வம். அவர்கள் ஓய்வெடுக்க வேண்டிய காலத்திலும் கூட மனிதர்கள் ஓடியாடி உழைத்துக் கொண்டே இருப்பார்கள். உடல் நலத்தை பேண வேண்டிய விஷயத்தில் கவனமாக இருக்க மாட்டார்கள். எல்லா துன்பங்களையும் சகித்து விட்டதற்கு பிறகு அதை செய்யவில்லையே, இதை செய்யவில்லையே, இப்படி நாம் படுத்த படுக்கையாகி விட்டோமே, இப்படி நோய்வாய்ப்பட்டோமே என்று மனிதர்கள் கவலைப்படுகிறார்கள். இந்த இரண்டு செல்வத்தையும் அல்லாஹ் வழங்கி இருக்கிற பொழுது அது உரிய காலத்தில் அதை நிஅமத்து என்று புரிந்து நாம் அனுபவிக்க வேண்டும். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். நாம் எப்பொழுது இது நிஅமத்து என்று உணர்கிறோம் என்று சொன்னால், எல்லாம் கைமீறி போனியதற்கு பிறகு, எல்லாம் காலம் கடந்ததற்கு பிறகுதான் நாம் நிஅமத்து என்று இவற்றை உணர்கிறோம். பெருமக்களை, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இதை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். உலகத்தில் ஆகப்பெரிய செல்வம் ஹிதாயத்திற்கு அடுத்தபடியாக
ஆஃபியத் என்று சொல்லக்கூடிய அந்த செல்வம் தான். ஆனால் பெரும்பாலும் இதை உணராத காரணத்தினால் அல்லாஹ் எனக்கு எதுவுமே தரல அப்படின்னு மனிதரிடத்திலே புலம்புகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபீ சிர்பிஹி முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி இன்தஹு கூத்து யௌமிஹி ஃபகஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா. உங்களில் ஒருவர் காலையில் எழுகிறார், படுக்கையில இருந்து அவர் எழுகிற பொழுது எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக எழுகிறார். படுக்கையில இருந்து இரவு உறங்க சென்று விட்டு காலையிலே எழுகிற பொழுது எந்த கவலையும் இல்லாமல் உங்களில் ஒருவர் நிம்மதியாக எழுகிறார். முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி, அவருடைய உடம்பில் அன்றைக்கு தேவையான ஆரோக்கியம் இருக்கிறது. அதே போல இன்தஹு கூத்து யௌமிஹி, அன்றைய தினம் சாப்பிடுவதற்கான உணவும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் நிம்மதியாக எழுகிறார், உடம்பில் ஆரோக்கியம் இருக்கிறது, அன்றைய தினம் சாப்பிடுவதற்கான உணவு இருக்கிறது. இப்படிப்பட்ட மனிதன் ஃபகஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா, இந்த துனியாவே அவருக்கு செல்வமாக வழங்கப்பட்டதை போல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இரவு உறங்க சென்ற மனிதர்கள் எத்தனை பேர் காலையிலே விழிப்பதில்லை. அவரை தட்டி எழுப்பப்படுகிற பொழுது என்ன சொல்கிறார்கள்? தூங்க போற போது நல்லா தான் தூங்கினாரு, சுபுவுக்கு எழுப்பி வருவதற்கான இப்படி தட்டினு அப்படியே சரிஞ்சிட்டாருன்னு சொல்றாங்க. நிறைய பேர் உறக்கத்திலேயே மரணம் சம்பவிக்கிறது, எழ முடியாமல் மயக்கத்திலே இருக்கிறார்கள். காலையிலே எழுந்து நடமாட முடியாமல் உடம்பில் அங்கே பகுதிகளில் வேதனை இருக்கிறது. மறுநாள் உணவுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் யாரிடத்திலாவது கையேந்திதான் சாப்பிட வேண்டும் என்கிற நிலைமை இருக்கிற மனிதர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், படுக்கையில இருந்து நீங்கள் சிஹத்தாக எந்திருக்கிறீர்கள், உங்கள் உடம்பில் ஆரோக்கியம் இருக்கிறது, அன்றைய தினம் உங்களால் ஓடி ஆடி வேலை செய்ய முடிகிறது, உங்கள் சொந்த தேவைகளை நிறைவேற்ற முடிகிறது, வணிகத்திற்காக வியாபாரத்திற்காக உங்களால் ஓடி ஆடி எல்லா வகையான காரியங்களையும் அடுத்தவர் உதவி இல்லாமல் செய்ய முடிகிறது. அன்றைய தினம் உங்களுக்கு சாப்பிடுவதற்கான ரிசுக்கை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான் என்றால் உலகத்தில் உங்களுக்கு இதைவிட வேற என்ன வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆஃபியத்தை குறித்து, அவருடைய முக்கியத்துவத்தை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், 2 பெரிய செல்வங்கள், ஒன்று ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் அல்லது தௌஹீத் என்று சொல்லக்கூடிய அந்த கலிமா, இரண்டாவது ஆஃபியத் என்று சொல்லக்கூடிய அந்த உடல்நலம். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவியதற்கு பிறகு, கலிமாவை சொன்னதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடம் நான் ஏதாவது ஒன்றை கேட்க வேண்டும் என்றால் எதை கேட்பது? எனக்கு ஹிதாயத்து கிடைத்து விட்டது, நான் முஸ்லிம் ஆகிவிட்டேன். நான் முஸ்லிமானதற்கு பிறகு, மூமினானதற்கு பிறகு இந்த ஹிதாயத்திற்கு அடுத்தபடியாக அல்லாஹ்விடத்தில் நான் ஏதாவது கேட்க வேண்டும் என்றால் எதை கேட்பது? அல்லிமனி யா ரசூலல்லாஹ் ஷைஅன் அஸ்அலுல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நான் எதை கேட்க வேண்டும் என்று கேட்ட பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸல்லுல்லாஹல் ஆஃபியா ஃபித்தீனி வத்துன்யா வல் ஆখিরা, இந்த துனியாவிலும் ஆகிரத்திலும் எனக்கு ஆஃபியத்து வேண்டும் என்று நீ ரப்பிடத்தில் கேள் என்று சொன்னார்கள். ஹிதாயத்திற்கு அடுத்த இடத்தில் இருப்பது இந்த ஆஃபியத் என்று சொல்லக்கூடிய இந்த செல்வம். அவர்கள் அடங்கவில்லை. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு மறுபடியும் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. வந்து அவர்கள் சொல்கிறார்கள், நான் மறுபடியும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அதே வார்த்தையை கேட்டேன், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஹிதாயத்து கிடைத்து விட்டது, இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த பேரின்பத்தை நான் அனுபவித்து விட்டேன். இதற்கு பிறகு நான் அல்லாஹ்விடத்தில் எந்த செல்வத்தை நான் அதிகமாக கேட்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்ட பொழுது, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியா, இறைவா எனக்கு ஆஃபியத்தை தா என்று நீங்கள் கேளுங்கள். ஸல்லுல்லாஹல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கேளுங்கள் என்று திரும்ப திரும்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 3வது முறையும் இதே மாதிரி ஒரு கேள்வியை ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸல்லுல்லாஹல் அஃப்வ வல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பையும் ஆஃபியத்தையும் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்ன அஹதன் லம் யுஅத பஅதல் யகீனி கைரன் மினல் ஆஃபியா, ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய தௌஹீதினுடைய கலிமாவை நீங்கள் பெற்றுக்கொண்டதற்கு பிறகு இந்த உலகத்தின் ஆகச் சிறந்த அருட்கொடை என்பது ஆஃபியத்து தான். அந்த ஆஃபியத்தை நீங்கள் ரப்பிடத்திலே கேளுங்கள் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே 2 வகையான ஆஃபியத். ஒன்று அல் நிஅமத்துல் ஊலா அல் யகீனு அலல்லாஹ், முதல் நிஅமத்து என்பது அல்லாஹ்வின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அசைக்க முடியாத தவக்குல், அசைக்க முடியாத ஈமான், அசைக்க முடியாத நம்பிக்கை. இரண்டாவது அல் ஆஃபியத்து ஃபித் தீனி வத்துன்யா வல் ஆখিরা, தீனிலும் துனியாவிலும் ஆகிரத்திலும் ஆஃபியத்தை கேட்பது, இது அல்லாஹ் வழங்கக்கூடிய மிகப்பெரிய நிஅமத்து என்று
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் வாயிலாக நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்திற்கு பிறகு அதே மிம்பரில் அவர்கள் ஒரு வெள்ளிக்கிழமை குத்துபா கொடுக்கிறார்கள், மக்களுக்கு உரையாற்றுகிற பொழுது அவர்கள் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், இந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுது பெருமானாருடைய பிரிவை தாங்க முடியாமல் கண்களில் கண்ணீர் மல்க அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அழுது கொண்டே நாயகம் நின்ற இடத்தில் அவர்கள் நிற்கிற காரணத்தினால் அந்த கவலையோடு அவர்கள் சொல்கிறார்கள், லம் தூது ஷைஅன் பஅத கலிமத்துல் இக்லாஸ் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுக்கு பிறகு உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய செல்வங்களில் ஆகச் சிறந்த செல்வம் ஆஃபியத்தை போல வேறொன்று இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ஃபஸ்அலுல்லாஹல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஆஃபியத்தை கேளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அடிக்கடி அறிவுரை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த ஆஃபியத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் கேட்க வேண்டும்? எல்லா நேரத்திலும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதை கேட்பதற்கு என்று நேரங்காலம் என்பதில்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய சில நேரங்களை அடையாளப்படுத்தி சொல்லி இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துஆஉ லா யுரத்து பைனல் அஸானி வல் இகாமா, பாங்குக்கும் இகாமத்திற்கும் இடையில் நீங்கள் கேட்கும் துஆவை அல்லாஹ் ஒருபோதும் ரத்து செய்ய மாட்டார். பாங்கு சொன்னதற்கு பிறகு தொழுகைக்காக நாம் பள்ளிவாசலுக்கு வருகிறோம், அப்படி பள்ளிவாசலுக்கு நாம் ஒது செய்துவிட்டு இகாமத்திற்கு எதிர்பார்த்து நாம் உட்கார்ந்திருக்கிற பொழுது நீங்கள் கேட்கும் துஆவை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருபோதும் ரத்து செய்ய மாட்டான், நிராகரிக்க மாட்டான். அப்பொழுது என்ன துஆக்களை ஃபமாதா நகூலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் நிராகரிக்காத ஒரு துஆவை நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தாருங்கள், நாங்கள் என்ன துஆ கேட்க வேண்டும் ரப்பிடத்தில் என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸல்லுல்லாஹல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆখিরা, துனியாவிலும் ஆகிரத்திலும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஆஃபியத்தை கேளுங்கள் என்று சொன்னார். எந்த நேரத்தில்? பாங்குக்கும் இகாமத்திற்கும் இடைப்பட்ட நேரத்தில் இதை கேட்க வேண்டும். ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்தில் அமைதியாக அமர்ந்து அல்லது ஒது செய்துவிட்டு நாம் படியிலே ஏறி வருகிற அந்த நேரமாக இருக்கலாம். பாங்குக்கும் இகாமத்திற்கும் இடைப்பட்ட நேரத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த நேரத்தில் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, இந்த துஆவை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இறைவா, எனக்கு ஆஃபியத்தை தருவாயாக, என் செல்வத்தில் எனக்கு ஆஃபியத்தை தருவாயாக, என்னுடைய உடம்பில் நீ எனக்கு ஆஃபியத்தை தருவாயாக, என்னுடைய கேட்கும் திறனில் ஆஃபியத்தை தருவாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, இறைவா என் உடம்பிலே ஆஃபியத்தை தருவாயாக. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ சம்இ, இறைவா என் கேள்வி திறனில் நீ ஆஃபியத்தை தருவாயாக. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி, இறைவா என் பார்வை திறனில் எனக்கு ஆஃபியத்தை தருவாயாக. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ அஹ்லி, இறைவா என் குடும்பத்தார் விஷயத்தில் எனக்கு ஆஃபியத்தை தருவாயாக. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ மாலி, இறைவா என்னுடைய செல்வத்தில் நீ ஆஃபியத்தை தருவாயாக. லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், இறைவா உன்னை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன், உன்னை போன்ற தூய்மையானவன் இன்னொருவன் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த துஆ முடியும். நீங்கள் இணையத்தை அடிக்கடி பயன்படுத்தக்கூடியவர்கள் என்கிற காரணத்தால் துஆ அல் ஆஃபியா என்று நீங்கள் அடித்து பாருங்கள், உங்களால் அதை கற்றுக்கொள்ள முடியும், எளிதில் நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியும். இந்த துஆவை ரப்பிடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஸல்லுல்லாஹல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கேளுங்கள், ஆஃபியத்தை கேளுங்கள் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆஃபியத்தின் மகிமை நமக்கு எப்பொழுது புரியும் என்றால், யார் ஆஃபியத்தை இழந்து நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரோ அவரை சந்திக்கிற பொழுது புரியும். ஒரு நோயாளியை சென்று பார்க்கிற பொழுது அவர் அந்த நோயின் அவஸ்தையில் துடியாய் துடிக்கிற பொழுது அந்த நிலைமையிலே இருந்து அல்லாஹ் என்னை காப்பாற்றி இருக்கிறான் என்று ஆஃபியத்தின் அருமை நமக்கு அப்பொழுது புரியும். நிழலின் அருமை எப்பொழுது புரியும்? வெயிலில் அலைகிற பொழுது தெரியும். வெளிச்சத்தின் அல்லது ஒளியின் அருமை எப்பொழுது புரியும்? இருளில் சிக்கிக் கொள்ளுகிற பொழுது நமக்கு தெரியும். தொடர்ந்து வெயிலில் வாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று யாரும் விரும்புவதில்லை, இருட்டில் மாட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று யாரும் விரும்புவதில்லை. ஒரு வெளிச்சம் கிடைக்காதா, ஒரு ஒளி கிடைக்காதா, ஒரு நிழல் கிடைக்காதா என்று மனிதர்கள் அலைவதை போல ஒரு நோய்வாய்ப்படுகிற பொழுதுதான் மனிதர்கள் ஆஃபியத்தின் அருமையை, நலத்தின் அருமையை புரிந்து கொள்ள முடியும். ஒரு மருத்துவமனைக்கு உள்ளே சென்று பார்த்தால் அதில் எத்தனை பிரிவுகள் இருக்கிறது, எத்தனை வகை வகையான பிரிவு, எத்தனை வார்டுகள், எத்தனை வகையான நோயாளிகள். ஹஜ்ரத் இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸிஹத்து தாஜுன்,
உடல் நலம் என்பது ஒரு கிரீடத்தை போல அல்லாஹ் உங்கள் தலையிலே ஒரு கிரீடத்தை மாட்டி இருக்கிறார். விலை மதிக்க முடியாத வைரங்களும் தங்க கற்களும் வைரக்கற்களும் அதில் பதிக்கப்பட்டிருக்கிறது. அது உங்கள் கண்களுக்கு தெரிவதில்லை. அலா ரூஸில் அஸிஹா லா யஅரிஃபுஹா இல்லல் மர்வா. உங்கள் தலை மீது மாட்டப்பட்டிருக்கக்கூடிய பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிரீடத்தை உங்களால் உணர்ந்து கொள்ள முடிவதில்லை. எப்பொழுது நீங்கள் உணர்வீர்கள் என்றால், நீங்கள் நோயாளியாக மாறும் பொழுது அந்த ஆஃபியத் என்று சொல்லக்கூடிய கிரீடம் உங்கள் தலையில் இது நாள் வரை இருந்தது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். எனவே நாம் அந்த நியாமத்தை குறித்து புரிந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் சாப்பாடு மட்டுமே நியாமத்தல்ல, உணவு மட்டுமே நியாமத்தல்ல. பல பேர் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ருசியான உணவு மட்டுமே அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து கிடைக்கக்கூடிய அருள்கொடை அல்ல. உணவு சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் அந்த உணவை சாப்பிடுவதற்காக பசி நமக்கு தூண்டுதல் ஏற்பட வேண்டும். அந்த பசி ஒரு நியாமத். பசியோடு உணவு சாப்பிடுகிற பொழுது அது ருசிக்க வேண்டும். சுவையின் அத்தனை நரம்புகளிலேயும் அதனுடைய சுவை நமக்கு தெரிய வேண்டும். வெறுமனே நாம் சாப்பிட்டால் அது சாப்பிடுகிற உணவா அல்லது மண்ணா என்று நமக்கு வித்தியாசம் தெரியாமல் போய்விடும். உணவு நிறைய பேருக்கு கிடைக்கும், ஆனால் சாப்பிட முடியாது, பசி எடுக்காது. இப்படி நாம் நிறைய பேரை பார்க்கிறோமா இல்லையா? எனவே உணவு நமக்கு ஆரோக்கியம். அந்த உணவை சாப்பிடுவதற்கு தூண்டக்கூடிய பசியின் உணர்வு நமக்கு ஆரோக்கியம். சாப்பிடுகிற பொழுது அதனுடைய டேஸ்ட், சுவையை நாம் உணர்கிறோமே, அந்த ருசி நமக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து கிடைத்திருக்கக்கூடிய அருட்கொடை நியாமத். சாப்பிட்டு விட்டதற்கு பிறகு அது உடம்புக்கு சென்று கழிவு தனியாகவும் சத்து தனியாகவும் அல்லாஹ் பிரித்தெடுக்கிறானே, அந்த ஜீரண சக்தியை பெற்றுக் கொள்கிறோமே, அது ஒரு நியாமத். இதெல்லாம் கிடைக்காம எத்தனை பேர் தவிக்கிறார்கள். சாப்பாடு இருக்கிறது, ருசி தெரியவில்லை. சாப்பாடு முன்னால் இருக்கிறது, பசி தெரியவில்லை. பசிக்காக ஒரு மாத்திரை, ருசிக்காக ஒரு மாத்திரை, ஜீரணம் அடைவதற்காக ஒரு மாத்திரை. ஜீரணம் அடைந்து விட்டால் கழிவு வெளியேறுவதற்கு எத்தனை போராட்டங்களை மனிதர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதே போல பெருமக்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய அருட்கொடையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கண்ணியமாக சாப்பிட வேண்டும். நீங்கள் தனியாக சாப்பிடக்கூடாது. ஒரு 2 பேரை 3 பேரை உங்களோடு இணைத்து சாப்பிட வேண்டும். அதே போல நீங்கள் துக்கம் இல்லாமல், கவலை இல்லாமல் மகிழ்ச்சியாக சாப்பிட வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து உணவின் வழியாக உங்களுக்கு கிடைத்திருக்கிற நியாமத்து என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சாப்பிடுகிற பொழுது துக்கம் இல்லாமல், கவலை இல்லாமல் மகிழ்ச்சியாக சாப்பிட வேண்டும். சாப்பிடுவதற்காக முன்னால் உணவு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு மவுத்து செய்தி நம்மிடத்திலே சொல்லப்படுது என்று சொன்னால் நமக்கு சாப்பாடு இறங்குமா? ஒரு கவலை வருமா இல்லையா? எப்படி அந்த சாப்பாடு உள்ளே போகும்? எனவே கவலை இல்லாமல் சாப்பிட வேண்டும், துக்கம் இல்லாமல் சாப்பிட வேண்டும். ஒரு 2 பேர் 3 பேரையாவது இணைத்துக் கொண்டு தனியாக சாப்பிடாமல் இணைத்து சாப்பிட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சஹாபி வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் என் வயிறு நிரம்புவதில்லை, வயிறு நிரம்பிய உணர்வை நான் பெற்றுக்கொள்வதில்லை என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ தனியா சாப்பிடுறியா 4 பேர் கூட சேர்ந்து சாப்பிடுறியான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், நான் தனியாகத்தான் சாப்பிடுறேன் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தனியாக சாப்பிடாதே, உன்னோடு 2 பேரை இணைத்துக் கொண்டு சாப்பிடு என்று சொன்னார். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அறிவுரை. எனவே இந்த ஆஃபியத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிந்து கொள்ளுகிற பொழுதுதான் அதனுடைய தன்மை என்பது நமக்கு புரியும். ஆஃபியத்து மட்டுமே அருட்கொடை அல்ல, அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து வரக்கூடிய நோயும் ஒரு நியாமத்து தான். நோயும் ஒரு அருட்கொடை தான். மூமின்களை பொறுத்தவரையில் அவர்கள் சந்திக்கிற சின்ன சின்ன நெருக்கடிகள், சின்ன சின்ன துன்பங்கள், சின்ன சின்ன வலி, சின்ன சின்ன வேதனை எதுவாக இருந்தாலும் பாவங்களை போக்குவதற்காக அல்லாஹ் தரக்கூடிய ஒரு பெரிய அருட்கொடை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி பெண்மணியின் வீட்டுக்கு போனார். அவங்க உடம்பு சரியில்லை அப்படிங்கிற தகவல் கேள்விப்பட்ட பொழுது அவரை சந்திப்பதற்காக போனார்கள். அவங்க பேர் உம்மு சாயிம். அவங்க கடுமையான காய்ச்சல் அப்படி நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நலம் விசாரிப்பதற்காக உள்ளே சென்றவர்கள் கேட்டார்கள், என்ன ஆச்சு, ஏன் இப்படி நடுங்குறீங்கன்னு கேட்டாங்க. அப்ப அவங்க கடுமையான காய்ச்சல்ல சொன்னாங்க, அல் ஹும்மா யா ரசூலல்லாஹ் லா பரக்கல்லாஹு ஃபீஹா. ரசூலுல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இந்த கடுமையான காய்ச்சல், இந்த காய்ச்சலுக்கு மட்டும் அல்லாஹ் பரக்கத்தே செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த காய்ச்சல் மட்டும் யாருக்கும் வந்துடக்கூடாது, அது வந்தா அப்படியே மனுஷனை அப்படியே முடக்கி போட்டுருது, எந்த வேலையும் செய்ய முடியல, அசைய முடியவில்லை, கைகால்கள் வேதனை என்ற அந்த வார்த்தையை சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தசுப்புல் ஹும்மா, காய்ச்சலை நீங்கள் திட்டாதீர்கள், ஏசாதீர்கள். ஃபைன்னல் ஹும்மா துதுஹிபுல் ஹதாயா கமா யுதுஹிபுல் கீரு அல் ஹபஸ. இரும்பிலே இருக்கிற துருவை அகற்றுவதை போல,
இரும்பிலே இருக்கக்கூடிய துருவை அகற்றுவதைப் போல காய்ச்சல் உங்கள் உடம்பிலே ஒட்டி இருக்கிற பாவத்தை போக்குகிறது, நீக்குகிறது. எனவே நீங்கள் காய்ச்சலை திட்டாதீர்கள். அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து தரக்கூடிய ஆஃபியத்தும் ஷிஃபாவும் எப்படி நிஅமத்தோ அது மாதிரி நோயும் ஒரு நிஅமத்து தான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் எப்பொழுதும் சஹாபாக்களுக்கு அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, யாராவது ஏதாவது வந்து கேட்டு விட்டால், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்ட்ட என்ன கேட்கணும்னு சொல்லுங்க, சலுல்லாஹல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கேளுங்கள், அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கேளுங்கள் என்று திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நோயாளியை நலம் விசாரிப்பது, அவர்களுக்கு நாம் ஆறுதல் சொல்வது, அவர்களுக்காக துஆவை செய்வது, இது எல்லாம் நம்முடைய மார்க்கம் கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அழகிய பண்பு. ஒருவருக்கு நோய் வந்துவிட்டால் அந்த நோயை காரணம் காட்டி அந்த நோயாளியை தப்பாக மதிப்பீடு செய்து விடக்கூடாது. நம்ம கிட்ட ஒரு பெரிய பழக்கம், எனக்கு அப்பவே தெரியும் அவனுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும், அவன் கொஞ்சம் நஞ்சமா ஆடினான் என்று ஒரு மனிதன் தோல்வியை சந்திக்கிற போது இயல்பாக ஒரு படியை சொல்லிவிடுகிறோம். மூமின்களுடைய கடமை என்ன என்றால், வியாபாரத்தில் தோல்வி அடைந்தாலும், வணிகத்தில் தோல்வி அடைந்தாலும், வாழ்க்கையில் கொஞ்சம் அவர் பின்னுக்கு இழுக்கப்பட்டாலும், அவர் பெற்றிருக்கிற செல்வத்தை அவர் இழந்து தோல்வியை சந்தித்தாலும், நோயாளியாக படுக்கையிலே கிடந்தாலும், அவர்களை சென்று சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையை ஊட்டுவது ஒரு மூமினுடைய கடமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை குறித்து நிறைய, இந்த நோய் விசாரிப்பு குறித்து நிறைய அறிவுரைகளை சொல்கிறார்கள். நோயாளியிடம் நாம் துஆ அவர்களுக்கு செய்வதை போல அவரிடமிருந்து நாம் துஆவை பெற்றுக்கொள்ள வேண்டும். நோயாளியின் துஆ மலக்குமாரின் துஆவை போல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபஇன்ன துஆ அல் மரீலி, ஒரு நோயாளி உங்களுக்காக துஆ செய்வது கதுஆஇல் மலாயிகா, மலக்குமார்கள் உங்களுக்கு துஆ செய்வதை போல. ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, நான் நோயாளியை சந்திப்பதற்காக போகிறேன், எப்படி நடந்துக்கணும்னு கேட்டாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்கிட்ட உங்களுக்காக துஆ செய்ய சொல்லுங்க. யா ரசூலுல்லாஹ், நாங்கள் தானே அவர்களுக்கு துஆ செய்ய வேண்டும்? நோயாளி படுத்த படுக்கையாக இருக்கிறார், அவரிடத்தில் எப்படி நாங்கள் துஆவை கேட்பது, துஆ செய்ய சொல்லி கேட்பது என்று கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நோயாளியை சுற்றி மலக்குமார்கள் சுற்றி இருப்பார்கள், அல்லாஹ் மலக்குமார்களை ஏற்பாடு செய்திருப்பான். நீங்கள் அவர்களிடத்திலே துஆ செய்கிற பொழுது, துஆவை கேட்கிற பொழுது, அவர்கள் அந்த நேரத்தில் உங்களுக்காக துஆ செய்தால் உங்களுக்கு முன்னேயே மலக்குமார்கள் உங்களுக்காக ஆமீன் சொல்வார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதா தஹல அஹதுகுமுல் மரீத, ஒரு நோயாளியை நீங்கள் சந்திப்பதற்காக சென்றால் ஃபல் யுசாஃபஹு, அவரிடத்தில் நீங்கள் முசாஃபஹா செய்யுங்கள். அந்த முசாஃபஹா செய்யக்கூடிய அந்த அந்த அந்யோன்யம் இருக்கு பாருங்கள், அதுவே அவர்களுக்கு கொஞ்சம் ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்கும். அந்த நோயாளிக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். நீங்கள் முசாஃபஹா செய்ததற்கு பிறகு ஃபல் யதஉ யதஹு ஜபஹதஹு, அவருடைய நெற்றியின் மீது நீங்கள் கைகளை வைத்து நீங்கள் அவருக்கு ஆறுதல் சொல்லுங்கள். ஃபல் யஸ்அல் கைஃப ஹுவ, ஃபல் யஸ்அல் கைஃப ஹுவ, இப்ப எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா என்ற இடத்தை நீங்கள் கேளுங்கள். ஃபைன் ஸலஹு ஃபில் அஜல், அவருக்கு வாழ்க்கையை பற்றிய தன்னம்பிக்கையை நீங்கள் நினைவூட்டுங்கள். உங்களுக்கு போய் இப்படி வந்துருச்சே, இப்படி எத்தனை பேர் ஊர் உலகத்துல இப்படியெல்லாம் சுத்துறா, நீங்க நல்லா தானே இருந்தீங்க, உங்களை அல்லாஹ் இப்படி சோதிச்சுட்டானே என்று அவரை உசுப்பேற்றுவதல்ல. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நோயாளியை பார்க்க போயிட்டு, இப்படித்தான் எங்க மச்சானுக்கு இப்படித்தான் ஆச்சு, சின்னதா ஒரு வலி வந்துச்சு, ஆஸ்பத்திரியில் கொண்டு அட்மிட் பண்ணணும், 2 நாள்ல தூக்கிட்டு போக சொல்லிட்டான் அப்படின்னு. இந்த தூக்கிட்டு போக சொல்லிட்டாங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. தூக்கிட்டு போக சொல்லிட்டாங்க, வேற ஆஸ்பத்திரிக்கு மாத்திட்டாங்கன்னு சொன்னா பரவாயில்ல, தூக்கிட்டு போக சொல்லிட்டாங்கன்னா அவர் ஆளு சோரி முடிஞ்சுன்னு அர்த்தம். இப்படி அவர்களை பீதிப்படுத்தக்கூடிய, பயமுறுத்தக்கூடிய, அவர்களை அச்சுறுத்தக்கூடிய வார்த்தையை சொல்வதில்லை. அவர்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்ட வேண்டும், அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை அவர்களுக்கு ஊட்ட வேண்டும். அது அல்லாஹ்வுடைய சோதனை, நீங்க சப்ர் செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு பூர்ண ஷிஃபாவை தருவான் என்று நாம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். ஃபயஸ்அல் லஹும் துஆ, நீங்கள் அவரிடத்திலே துஆவை நீங்கள் கேளுங்கள். ஃபஇன்ன துஆ அல் மரீலி கதுஆஇல் மலாயிகா, நோயாளியுடைய துஆ என்பது மலக்குமாருடைய துஆவுக்கு ஈக்குவலானது, சமமானது. அதை போன்றதை நீங்கள் அவர்கள் உங்களுக்காக துஆ கேட்கிற பொழுது அல்லாஹ் அந்த மலக்குமார்களை வைத்து ஆமீன் சொல்லுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோம். அதே போல நோயில இருந்து நாம் மீண்டு விட்டால் நோய்க்கு முந்தைய வாழ்க்கையும் நோய்க்கு பிந்தைய வாழ்க்கையும் அல்லாஹ் பரிசோதிப்பான். நோய் வருவதற்கு முந்தைய வாழ்க்கை, நோய் வந்ததற்கு ஷிஃபாவை பெற்றுக்கொண்டதற்கு பிறகு உண்டான வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதான் எல்லாம் சரியா போச்சே அப்படின்னு பழையபடி வாழ்ந்து விடக்கூடாது. நோய் வாய்ப்பெற்ற அந்த மனிதன் ஷிஃபாவை பெற்றுக்கொண்டதற்கு பிறகு அந்த நோயாளியை மலக்குமார்கள் என்றைக்காவது சந்திக்கிற பொழுது இப்படி பேசிக் கொள்வார்கள் என்று ஹதீஸிலே ஒரு வாசகம் வருகிறது. எனவே நோயிலே இருந்து மீண்டு விட்டால் அல்லாஹ்வுக்கு
சுக்ரு செய்ய வேண்டும், நன்றி பாராட்ட வேண்டும், மறுபடியும் இபாதத்துகள் பக்கம் அவர் வேகமாக வந்துவிட வேண்டும். அப்படி வந்து விடாமல் அவர் பழைய நிலையில் இருந்தார் என்று சொன்னால் மலக்குமார்கள் அவரை கடக்கிற பொழுது இப்படி பேசிக் கொள்வார்கள், ஹாதர் ரஜுலுல்லதி தாவைனாஹு லம் யன்ஃபஅஹு தவாஹு. இந்த மனுஷன் இருக்கார, இவருக்கானதே நம்ம அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து ஷிஃபாவை கொண்டு வந்தோம், அந்த ஷிஃபா அவரிடத்துல வேலை செய்யவில்லை என்று அவர்கள் பேசிக் கொள்வார்கள். மலக்குமார்கள் நெகட்டிவாக பேசுகிற பொழுது மறுபடியும் அவர் நோய்வாய்ப்பட்ட அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார் என்கிற செய்தியை பெருமக்கள் நமக்கு சொல்கிறார்கள். எனவே நோய்வாய்ப்பட்ட மனிதர்கள் பழைய வாழ்க்கை விடவும் புதிய வாழ்க்கையின் பக்கம் அவர் திருப்பிக் கொள்ள வேண்டும் என்கிற அறிவுரையை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். நோய்வாய்ப்படுகிற சந்தர்ப்பத்தில் நாம் கேட்க வேண்டிய துஆக்கள் நிரம்ப இருக்கிறது. ஏராளமான துஆக்கள் இருக்கு, நமக்கு பெரும்பாலும் அது தெரியறதே இல்லை. ஏராளமான துஆக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த துஆக்கள், திருக்குர்ஆனுடைய சூரத்துகள், சின்ன சின்ன ஆயத்துகள், துண்டு துண்டு வசனங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல்நலம் குன்றி இருந்த சமயத்தில் அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுக்கு ஊதிய துஆக்கள் என்று கிதாபில் நிறைய இருக்கிறது. அந்த துஆக்களையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த துஆக்களை நாம ஓத வேண்டும், ஓதுவதற்கு நாம் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் இன்னைக்கு இணையதளங்கள்ல ரொம்ப ஈஸியா கிடைக்குது. யூடியூப்ல நிறைய பேர் பேசுறாங்க. நம்ம துஆக்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஆஃபியத்தையும் பரக்கத்தான வாழ்வையும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள் வாரிப்பானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.